Hi guys, welcome to my channel Mukka Galata. So இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா ரெட் ஃபோர்ட். the crowd ஃபுல்லா ரெட் ஃபோர்ட்டுக்கு வந்திருக்கு. நாங்க ரெட் ஃபோர்ட்டுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு சண்டே நல்ல கூட்டம். இப்போ வந்து இது வந்து பாதி crowd தான். பாதி crowd ஆல்ரெடி ஃப்ரண்ட்டுக்கு போயிட்டு. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரெட் ஃபோட்டோ ஃபுல்லாக காமிக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே உள்ள வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து 50 ரூபா. நீங்கள் வந்து உள்ளுக்கு மியூசியமும் இருந்துச்சுன்னா 80 ரூபா. இப்போ மியூசியம் வந்து இப்போ மூடிட்டாங்க, அதுக்குன்னா டைம் ஆகிட்டு. ஸோ இப்போ வந்து வெறும் 50 ரூபா டிக்கெட், வெறும் நம்ம அதை மட்டும் சுற்றி பார்க்குறதுக்கு. ஏடனா பாருங்க, डर गया तो अंदर बढ़ा दे. ஸோ பாருங்கள், இவ்வளோ வால் எல்லா ஃபோர்ட்லேயுமே இருக்கிற ஒரு காமனான விஷயந்தான். இந்த ஃபோர்ட்டுக்கும் இதுக்கும் நடுவில் வந்து இவ்வளோ கேப் இருக்கும். இந்த கேப்பில் தான் ஆக்சுவலாக தண்ணி விட்டு இதில் முதலைகள்லாம் இருக்கும். அப்போ தான் அந்த ஃபோர்ட்டு யாராவது எனிமீஸ் வந்தாங்கன்னா அங்கே போக முடியாது. ஸோ இது எல்லா இடத்துலையுமே இருக்குது. எல்லா ஃபோர்ட்லேயுமே இந்த ஒரு ஐட்டம் இருக்கும். இதை வந்து இன்னும் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இது இப்போ ரீபெயிண்டிங் பண்ணியிருக்காங்க கொஞ்சம். இந்த ரீபெயிண்டிங்னா அந்த சிவப்பு கலர் ஒரு சாயம் மாதிரி இருக்கும், அதை மட்டும் இதில் போட்டிருக்காங்க. அதனால தான் கல் வந்து இன்னும் இந்த ரெட்டாக இருக்குது. இல்லட்டா கொஞ்சம் ஷேடு கொஞ்சம் கம்மி ஆகிட்டு. ஆக்சுவலாக பார்க்கிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் பேக் கேட்டில் வந்து வந்தனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் வாக் பண்ணணும் உள்ளுக்கு போகிறதுக்கு. ஸோ இதிலலாம் ஆக்சுவலாக ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம். அந்த டைமில் வந்து இப்போ வந்து கல்லை தூக்குறதுக்கு வைக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு எல்லா டெக்னாலஜியும் இருக்குது. ஆனால் அந்த டைமில் வந்து எல்லாமே அனிமலோட ஹெல்ப்போட மனுஷங்கள் பண்ணுறது தான். ஸோ அப்பவும் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒன்றுக்கு ஒன்று ஒரு ஈக்குவலான இடைவெளியில் எல்லாமே இருக்குது பாருங்கள். ஈக்குவலான ஸ்பேஸ் இருக்கும் எல்லாம். அந்த கல்லோட சைஸில் இருந்து அந்த கட்டிங்கில் இருந்து கேப்லேருந்து எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த டைமில் அவங்க வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் படித்த ஆர்கிடெக்சர் இல்லாமல் பண்ணின ஒரு விஷயங்கள் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவில் நிறைய பிளேசஸ் இருக்குது, அது எல்லாமே மெயின்டைன் பண்ணி வச்சா வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் இங்கே தான் மெயின்டைன் பண்ண மாட்டாங்களே பாருங்கள். எதுவுமே ரொம்பலாம் மெயின்டைனாக இல்லை. பாருங்க நம்மளோட கொடி. ஸோ இங்கே தான் நம்ம கொடியை ஏற்றுவாங்க. இதுதான் கொடி ஏற்றுற இடம். பாயிண்ட்ல வீடியோ எடுத்து அந்த செக்கிங் பாயிண்ட்ல மட்டும் வீடியோ எடுக்கக்கூடாது. மற்றபடி நம்ம உள்ளுக்கு வெளியில் எங்கேனாலும் எடுத்துக்கலாம். ஆனால் செக்கிங் பாயிண்ட்டில் இருக்கக்கூடாது. எதுக்குன்னா அவங்க எல்லாருமே அங்கே அந்த செக்யூரிட்டி இருப்பாங்கல்ல. ஸோ அந்த செக்யூரிட்டிஸை நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ என் ஃபோனை வாங்கி அதை மட்டும் டிலீட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் ஆக்சுவலாக என்ன சொன்னேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரி இருக்கும். அந்த என்ட்ரியில் வந்து ஃபேமிலியாக நம்ம போகிறவங்க டிக்கெட் வாங்கிக்கலாம். ஒரே என்ட்ரியில் தான் நுழையணும். அதுக்கப்புறம் லேடிஸ் ஜென்ஸுக்கு தனி செக்கிங் கவுண்டர் இருக்கும். அதில் போய் நம்ம செக் பண்ணிவிட்டு பேக்கெல்லாம் வச்சு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள போகணும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மெயின் என்ட்ரிக்குள்ளே வந்துருக்கோம். இதுக்குள்ளே தான் நம்ம உள்ளுக்கு போகணும். எவ்வளோ டைம் இதை பார்த்தாலும் மக்கள் வந்து திருப்பி இங்கே வரதான் செய்வாங்க. ஏன்னா இது வந்து இங்கே வந்து கொடி ஏற்றுறாங்களா அந்த ஒரு விஷயத்துக்காக. அண்ட் ப்ளஸ் ஒரு மான்யூமெண்ட், அது வந்து நம்ம பார்க்குறது தான் அவங்களுக்கு ஒரு இன்கமும். ஸோ இதுக்கப்புறம் போனால் இந்த பக்கம் வந்து இது நம்ம உள்ளுக்கு போகிற வழியில் ஃபுல்லாக ஷாப்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து அவனுக்கு இப்போ ஏதோ பார்த்தாலும் ஒரு காரை பார்த்துட்டானா அடம் பிடிக்கிறது வேண்டாமா. இது வந்து நம்மளுக்கு வாங்கணும்னு நினச்சா வாங்கலாம். பார்க்கறதுக்கு எல்லாமே நல்ல பளபளன்ட்டு இருக்கும், வாங்கலாம். ஸோ வாங்குற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே பாருங்க.
எல்லாமே இது ஹேண்ட் ஒர்க் தான், மிஷின் ஒர்க் கிடையாது. இதுதான் மியூசியம். ஆனால் வந்து இது மூடிட்டு, ஆக்சுவலாக இதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்குது, அந்த டைம் க்ளோஸ் ஆகிட்டு. ஸோ அவன் வந்து மியூசியம் இல்லாமல் நார்மலாக பார்ப்போம். இதை எதுக்கு ஒயிட் பண்ணாங்கன்னு எங்களுக்கே தெரியல. இது வந்து ஒயிட் கலரில் இருக்காது. இது அதை என் தம்பிக்கிட்ட கேட்கவும் இல்லை. யார் கேட்கல? பேர் சொல்லு பார்ப்போம். சில்றத்தனமா இந்த ஒயிட் கலர் பண்ணிட்டு எதுக்கு இப்போ இது பண்ணிட்டு இருக்காங்க? எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியல. இவெல்லாம் நாட்டை ஆண்டு என்ன பண்ண போறான்னு தெரியல. எதுக்கு ஆளணும்? இதுதான் இது. இது என்ன இடம்னா நோபாத் கானா. எல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையில எதுக்குன்னா ஸ்கூல் டூர் ட்ரிப்பு, அதுக்கப்புறம் நார்மலாகவும் வந்திருக்கோம். ஆனால் ஷெரின் வந்து ரொம்ப குட்டி பிள்ளையாக இருக்கும்போது வந்தனால இப்போ வந்து அவள் 5th 6th இப்போ 7th 6th வந்து இதை பற்றி படிச்சிருக்கான். அதனால என்னை வந்து இங்கே கூட்டிகிட்டு வான்னு சொன்னனால இங்கே வந்திருக்கோம். இந்த வெயிலில் அவளை கூட்டிகிட்டு. இந்த இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் இது உண்டு. என்னென்னா நம்ம எந்த சைடில் வந்து பார்த்தாலும் அதில் இருக்க அந்த தூண் வந்து ஒரே சீக்வன்ஸாக தான் தெரியும். நீங்கள் பாருங்கள், இங்கேருந்து நான் இவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து காமிக்கேன். அந்த கிராஸில் போகிற தூண் எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியுது. இப்போ நான் பக்கத்தில் போய் உங்களுக்கு காமிக்கேன். இந்த சைட்லேருந்து காமிக்கேன், இங்கேருந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் ஃப்ரண்ட்டில் போனேன்னா ஃப்ரண்ட்டு சைடும் உங்களுக்கு வந்து அந்த தூண்கள்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பாருங்க, நான் நடந்துக்கிட்டே தான் காமிக்கேன். அந்த தூணோட ஷேப் மாறாது. நிறைய பார்க்கும்போது நிறைய எல்லாமே சீக்வன்ஸில் இருக்கும். நான் உங்களுக்கு க்ராஸில் காமிச்சேன்னா க்ராஸில் இல்லை. ஸோ இதுதான் இதோட ஸ்பெஷல் இது. ஸோ அது அந்த பண்ணியிருக்க வேறு இன்னொன்று எல்லா தூண்லேயும் வேறு வேறு ஒரு சவுண்டு கேட்கும். பாருங்கள், எல்லாம் ஒரே அளவில் ஒரே மாதிரி தான் இருக்கும். பாருங்க, நான் உங்களுக்கு இங்கே நின்று காமிக்கேன். இங்கே நின்று பாருங்கள், அதுக்கு பின்னாடி இருக்க பாருங்கள். நம்ம அக்பர் வந்து உட்காருவார். இதுதான் வந்து அவரோட உட்கார்ற இடம். இங்கேருந்து உட்காந்து தான் அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக அந்த அந்த அங்கேருந்து உட்காந்து எல்லாம் பார்ப்பாங்க. இங்கே உட்காந்து பஞ்சாயத்து பண்ணுவார். ஃபுல் அண்ட் ஃபுல் மார்பிள். முன்னாடி வந்து இதில் வந்து தங்கங்கள் இருந்துச்சு. இருக்கிற மார்பிள் பேர் வந்து மக்ரானா மார்பிள். இது வந்து ராஜஸ்தானில் மட்டும்தான் இருக்கும். நம்மளோட ஆக்ராவில் இருக்கிற தாஜ்மஹல் பண்ணினது வந்து இந்த மார்பிளால் தான். ஸோ அவரோட இதனால இங்கேயுமே அதே கல் தான். இது பேர் என்னன்னா மக்ரானா. அதான் நம்ம போகிற முக்கியமான இடம். இதுதான் அவருக்கு இருந்த ஒய்ஃபோட 2 ரூம். இதில் ஒரு ராணி இருந்தா, அதுக்கப்புறம் அதில் ஒரு ராணி இருந்தா, அப்படியே ராணி எண்ணிக்கைகள்லாம் கூடிக்கிட்டே தான் போகும். என்ன பாருங்க, இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சைடும் ஒன்று உண்டு. இது வந்து 2 தான், அந்த பக்கம் 2 உண்டு. ஸோ இது வந்து என்னன்னா இதுதான் ஆக்சுவலாக பெட்ரூமு. இதில் ஒரு ராணி, அதோட பெட்ரூமு, அது ஒரு ராணியோட இது, அதோட பெட்ரூமு. ஸோ இதிலலாம் மேலே வந்து தங்கங்கள் இருந்துச்சு. தங்கம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே வந்து கோல்டு தான். ஆனால் அது வந்து ஒரு பீரியடில் நம்மளோட பிரிட்டிஷ் டைம். ஸோ அவங்க வந்து இங்கே அவங்க வந்து நம்ம இந்தியாவை ரூல் பண்ண காலத்தில் இதில் இருந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இதில் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் உள்ள ஸ்டோரி தான் நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோமே. ஸோ இதில் இப்போதைக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் ஸ்டில் மேலேயுமே கொஞ்சம் இதாக இருக்குது. அதை வந்து மெயின்டைன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. நான் உள்ளுக்கு மேலே போய் ஜூம் பண்ணிக்கிறேன், மேலே உள்ளதெல்லாம் காமிக்கேன் உங்களுக்கு. ஃபாரினர்ஸ் பாருங்கள், மாலை இலையெல்லாம் போட்டுட்டு வராங்க. ஆக்சுவலாக டூரிஸ்ட் குரூப்பு. ஸோ அவங்கள வெல்கம் பண்ணும்போது அப்படி தான் எல்லாம் போட்டு கூட்டிகிட்டு வருவாங்க. பாருங்கள், இதுதான். இதில் வந்து மேலெல்லாம் தங்கம் இருந்தது எடுத்துகிட்டு இப்போ வந்து இவங்க சும்மா இந்த கல் வந்து கீழே விழுற மாதிரி இருக்கிறதெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஜஸ்ட் ஃபார் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அங்கே தான் ராஜா உட்காருவார். அங்கே இருந்து உட்காந்துக்கிட்டு பார்ப்பார். இங்கே எல்லாருக்குமே தெரிஞ்சோம், நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம். ஆக்சுவலாக ஆக்ராவில் இருக்க அக்பரோட இது தான் இதுவுமே. இது அவரோட இது தான் இந்த ரெட் ஃபோர்ட்டுமே.
சேம் எதுவுமே அக்பர் கட்டினது தான். இதுக்கு வந்து ஒரு இது உண்டு, இங்கே வந்து ஒரு 4 கேட் உண்டு. ஸோ அந்த கேட்டில் வந்து 3 கேட்டு தான் வந்து ஓப்பனாக இருக்கும், ஒரு கேட் வந்து அடைச்சிருக்கும். ஸோ அது பேர் எனக்கு கரெக்டாக மைண்டில் ஒரு மட்டும் காஷ்மீரி கேட் ஒன்று உண்டு, இன்னும் ஒன்று ஈஸ்ட் கேட், அதுக்கப்புறம் வெஸ்ட் கேட்டு தான் இன்னும் திறக்கலை. வேறு இன்னொரு ஒரு கேட் வந்து அதோட பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் வரல. ஸோ இது வந்து இந்த இடத்துக்கு கனெக்ட் ஆகிற வழிகள். ஸோ இந்த இது வந்து அப்போ பேலஸாக தானே இருந்துச்சு, இந்த பேலஸ்க்கு கனெக்ட் ஆகிற இந்த கேட்டு த்ரூவாலாம் அவங்க வரலாம். ஸோ அதுதான் இப்போ வந்து ஒரு பிளேஸாகவே இருக்குது. காஷ்மீரி கேட்டுங்கிறது ஒரு பெரிய பிளேஸு, ஒரு சப்சிட்டி. அதே மாதிரி மற்ற எதுவுமே ஒரு சப்சிட்டிஸ். எங்கே போகிறோன்னா மும்தாஜ் மஹல். மும்தாஜ் மஹல்னால் நம்மளோட மும்தாஜ், நம்ம ஃபேமஸான மும்தாஜ் எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க. ஸோ அவங்களோட மெஹல்னால் அவங்களோட அறை, அவங்களோட ரூம். ஸோ அதுக்கு தான் நம்ம போகிறோம். ஸோ வாங்க அந்த ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுவே இதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் அவங்க கொஞ்சம் ஸ்பெஷலாக, ஆனால் ஸ்பெஷலாக ஏதாவது இருக்கான்னு போய் பார்ப்போம். இது வந்து மும்தாஜ் மஹல். ஸோ இதுதான் பாருங்கள், க்ளோரி வாஸ் தான் நம்ம மும்தாஜ் இருந்த மஹல். இதை எதுக்கு வெள்ளையாக்கியிருக்காங்கன்னு தெரியல. இது வந்து எல்லாமே அந்த ரெட் கலர் மாதிரி தான் இருந்துச்சு, வெள்ளையடித்து நாசமாக்கிட்டாங்க. எல்லாம் பேர் சொல்லக்கூடாது, ஆனால் அவன் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் இப்படி. இல்லட்டா இதெல்லாம் நல்லா இருந்துச்சு, அந்த ஒரு பியூட்டி அதோட ஒரிஜினாலிட்டிக்கு போயிட்டு இப்போ. ஸோ இது வந்து 6 அப்பார்ட்மெண்ட், 6 ரூம்ஸ் உண்டு. இதில் 6 அறைகள். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதாங்க, இதுதான் முக்கியமாக உள்ளது. ஸோ மும்தாஜ் எல்லாருக்குமே தெரிஞ்சோம், நம்ம படிச்சிருக்கோம். என்னென்னா மும்தாஜ் வந்து உண்மையில் ஒரு முஸ்லீம் கிடையாது, அவன் வந்து ஜெய்ப்பூரில் உள்ள ஒரு ராணி. ஸோ அவங்க அந்த ராணியை கல்யாணம் பண்ணி அக்பர் கூட்டிகிட்டு வரும்போது அவங்க வந்து முஸ்லீமாக மாறிட்டாங்க. ஸோ அது வாஷ்ரூம் முன்னாடி இங்கே கிடையாது, இப்போ தான் பண்ணிக்காங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு நார்மலாக ஒரு இது மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ தான் அவங்க வாஷ்ரூமாக பண்ணியிருக்காங்க. ட்ரிங்கிங் வாட்டர் நம்ம எல்லாமே நல்லா ஆரோ வாட்டர்ஸ் தான். ஸோ இது வந்து நம்ம இங்கே ஃப்ரீயாகவும் குடிச்சிக்கலாம், இல்லட்டா இங்கே வந்து கேன்டீனும் இருக்குது உள்ளுக்கு. வெளியிலேருந்து எதுவுமே இங்கே கொண்டு வரக்கூடாது, தண்ணி மட்டும் நீங்கள் கொண்டு வரலாம், மற்ற சாப்பாட்டு பொருள்லாம் அலௌடு கிடையாது. ஆனால் உள்ளுக்கு கேன்டீன் இருக்குது, இதில் நம்ம வந்து எதுனாலும் வாங்கிக்கலாம். நேரமும் எங்களை தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தவன் இந்த கேன்டீன் பக்கம் வந்த பிறகு தான் அவனுக்கு சிரிப்பே வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் விளாடுறான். இந்த கோல்ட்ரிங்க், தண்ணி இதெல்லாம் குடித்த பிறகு தான் கொஞ்சம் நார்மலாக இருக்கான். ஹலோ சார். ஸோ இந்த வீடியோ நான் இங்கே முடிச்சுக்கிறேன், பிகாஸ் இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, நாங்கள் சாப்பிட வந்துட்டோம், டயர்ட் ஆகிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் 2-3 டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போவேன். ஸோ நான் அதையும் வீடியோ போடுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அதை பற்றி ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். மேபி நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தா கூட நீங்கள் அதில் வந்து எனக்கு சொல்லுங்கள், நான் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ see you, bye bye.